உண்மையில் நாங்கள் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் தாக்கத்தினால் எமது அப்பாவி மக்கள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள், சித்திரவதைக்கும் உட்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் நாங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவர் மீதும் ஆத்திரம் இல்லை, ஆக்ரோஷம் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். வடக்கில் பல கடத்தல்கள் காணாமல் போகின்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இபிடிபி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது. ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி, அதே போன்று பல்வேறு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலும் சரி, தினமுரசு பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலை சம்பந்தமாக இருக்கலாம், KS ராஜா அவர்களது படுகொலையாக இருக்கலாம், இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக இபிடிபியினர் இருந்ததாக மக்கள் பலமாக குற்றம் சாட்டுகின்றார்கள். அதாவது ராஜபக்சவின் ஆட்சி காலம், சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இபிடிபியினர் இவ்வாறு செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அவை உண்மையில் இதுவரை வெளியில் கொண்டு வரப்படவில்லை. எனவே கைது செய்யப்படுகின்றவர்கள் அப்பாவிகளாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்ளலாம். ஆனால் குற்றங்கள் புரிந்திருந்தால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர் சார்பாக சிந்திக்க போகின்ற போது சட்டத்தின் படியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே கிழக்கில் இருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் வடக்கில் இருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச் செயல்களை செய்திருந்தால் அவர்கள் சட்ட வாட்சிக்கு உட்படுத்தப்பட்டு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். இதனை நாங்கள் பழிவாங்கல் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் நிரபராதியாக இருந்தால் வெளியேறிவிடலாம். ஆகவே இதனை எதிர்க்கட்சிகள் சார்பாக பழிவாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் கிழக்கில் பல கடத்தல்கள் நடந்ததற்கும் படுகொலைகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களை பழிவாங்குவதாக நாங்கள் கருதவில்லை. விசாரணை செய்யப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.